ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி பேசி தமிழ் கிச்சன். எல்லோரும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம முன்னோர்களாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ட இரட்டை தோசை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு எடுத்துகிட்டு நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு மண்டவலம் எடுத்துகிட்டு திப்பி திப்பியாக இருக்க மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் உருண்டை உருண்டையாக இருக்க மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இது தோசை வேகும்போது மெல்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், துருவி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பழம் வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு இந்த தோசை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது வந்துட்டு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அந்த காலத்தில் வந்து விரும்பி சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இந்த தோசை வந்துட்டு ஒரு காலத்தில் இப்போ முந்திரி பருப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இருந்துட்டு காலப்போக்கில் அழிஞ்சு போச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் இந்த முந்திரி பருப்பு. நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. காலப்போக்கில் வந்துட்டு அழிஞ்சு போச்சு இது. கிராமத்தில் உங்களுக்கு யாராச்சும் வயசான பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு பாருங்கள், கதை கதையாக சொல்லுவாங்க இந்த தோசை பற்றி. அடுத்து இந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராகவும் எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கிஸ்மிஸ் பழத்தை அதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் குண்டு குண்டாக ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா இதில் வெல்லம் தேங்காய் இதெல்லாம் சேர்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு கிஸ்மிஸ் பழத்தை. இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். போட்டாச்சு தேங்காய் துருவலை. இது வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்குலாம் வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க பிடிக்காம. ரொம்ப நெய் ஆயில் சேர்க்க தேவையில்லை, முதல் சேர்த்ததே போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த தோசை சட்டி வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தோசை வந்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி, ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் பதத்தில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. ரொம்ப லேசாக மட்டும் ஊற்றிடக்கூடாது, குண்டாக ஊற்றினா பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மண்டவலம் போடுறதுனால. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுற்றி ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்தது போதும், அப்படியே எடுத்து வச்சாச்சு ஒரு தட்டில். அந்த ஒரு பக்கம் மாவாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு தோசை வார்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மண்டவலம் தேங்காய் துருள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு கலந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து அந்த ரெண்டு தோசையை ஒட்டி ஒரு நல்ல பக்குவத்துக்கு வரும். இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தோசையுமே நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் வேக போட போகிறோம். இப்போ அந்த மண்டவத்தை வந்துட்டு அந்த தோசை மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த மண்டவலம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். இல்லை லைட்டாக இனிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இந்த தோசை வேக வேக இந்த மண்டவலம் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு அந்த ரெண்டு தோசையோடையும் கலந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தேங்காய்ச்சலும் இந்த மண்டவலமும் சேர்ந்து கலந்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க மண்டவலத்தை.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்களே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இருந்திருக்குது. இந்த தோசை செய்யும்போது அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மண்டவெல்லாம் தோசையோட கலந்து நல்லா மெல்ட் ஆகி வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாங்க. இதோடு சேர்த்து மேலாக தூவி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் துருவலும் இந்த மண்டவலும் கலந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசனை, ஒரு ஃப்ளேவர் வரும். வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல வாசனை இருக்குங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலும் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மண்டவளத்தோடு சேர்ந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தோசை ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கோம், அதை வந்து இதோடு போட்டுக்கலாம். இது மேலாக போட்டு விட்டுக்கலாம். அந்த மாவு மாதிரி தானே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த மண்டவளம் தேங்காய் இதோடலாம் வந்து சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து அழுத்தி விட்டுக்கலாங்க. நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டுட்டு இப்போ திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மண்டவளம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த பக்கம் நல்லா இதாக இருக்குது, தோசையில் பரவி. இது சும்மா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ இந்த தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேர் இரட்டை தோசைன்னு பேர். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த தோசைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.